ப்ரெக்னன்சியில் இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுற விஷயம், நான் போய் ஹோம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்தோடனே ப்ளட் டெஸ்ட் பண்ணேன். ஹெச்சிஜி வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க ப்ளட் டெஸ்ட் பண்ணி. பட் ஸ்கேனில் வந்து யூட்டரஸில் எந்த டெவலப்மெண்ட்ஸும் தெரியலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து ஜெஸ்டேஷ்னல் சாக் இன்னும் தெரியலை யூட்ரஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ஏன் இன்னும் ஜெஸ்டேஷ்னல் சாக் தெரியலை, எப்போ தெரியும் அப்படின்ட்டு நிறையா பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் டாக்டர் கிடையாது, ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நான் என்னோடய ப்ரெக்னென்சி டைமில் அண்ட் அதுக்கு அப்புறமா படித்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஹெச்சிஜி ஹார்மோன், ஹியூமன் கோரியானிக் கோனோடோட்ரோபின். இந்த ஹார்மோன் வந்து ஒரு சர்டன் லெவலுக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு ஜெஸ்டேஷ்னல் சாக் தெரியும். ஸோ இந்த ஹெச்சிஜி வந்து யூஸ்வலி ஒரு 2000க்கு மேலே வரும்போது அந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி டெவலப் ஆன அப்புறம் உங்களுக்கு ஜெஸ்டேஷ்னல் சாக்கை வந்து ஸ்கேனில் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு எக்ஸாக்ட் டைம் ஆஃப் ஆவ்யூலேஷன் இல்லை எக்ஸாக்ட் டைம் ஆஃப் கன்செப்ஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது, இல்லை அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த வழியும் இல்லை. ஸோ ப்ரெக்னென்சி ஃபார்ம் ஆன அப்புறம் இந்த ஹெச்சிஜி ஹார்மோன் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் போது அது எந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ஐடியா கொடுக்கும் இந்த ஹெச்சிஜி ஹார்மோனோட லெவல்ஸ். அண்ட் அதனால தான் அது ஒரு சர்டன் லெவலுக்கு வந்த அப்புறம் ப்ரெக்னென்சி நடந்து ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஒரு 2000க்கு மேலே உங்கள் ஹெச்சிஜி ஹார்மோன் போன அப்புறம் உங்களுக்கு ஜெஸ்டேஷ்னல் சாக் தெரியும். அதனால தான் ஏர்லி ப்ரெக்னென்சி ஸ்கேனே வந்து அட்லீஸ்ட் 6 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆகி 7th வீக் ஸ்டார்ட் ஆகும்போது பண்ணுறது பெட்டர். ஸோ பிட்வீன் 7 to 9 வீக்ஸ் நீங்கள் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ப்ரெக்னென்சியில் நீங்கள் ரொம்ப ஏர்லியாக போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது 5 வீக்ஸ் ஆர் லெஸ் அப்படின்ற ஸ்டேஜஸில் போய் அல்ட்ராசவுண்ட் பண்ணும்போது நிறையா நேரம் எந்த டெவலப்மெண்ட்ஸும் பார்க்க முடியாமல் இருக்கலாம். அண்ட் அதனால் உங்களுக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் தான். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 7 வீக்ஸ்க்கு அப்புறம் போய் செக் பண்ணிங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெவலப்மெண்ட்ஸ் பார்க்குறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது.